ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா ஒரு ஊர்ல மீனா என்கிற ஒரு பொண்ணு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பொண்ணு நல்லா படிச்சிருக்கும், அழகாவும் இருக்கும். மீனாவோட அப்பா அம்மா அவளுக்காக பையனை தேடிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு மனோஜ், அதுக்கப்புறமா அவங்க வீட்டாளுங்க வராங்க. மீனா மனோஜ மீட் பண்றா. ஆனா அவளுக்கு மனோஜ பிடிக்காது. அம்மா, நான் இவரை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கலமா. நான் ஒரு பையனை லவ் பண்றேன், அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். மீனாவோட அம்மா இந்த விஷயத்த பத்தி மீனாவோட அப்பா கிட்ட பேசுறாங்க. மீனா அவங்க அப்பா இத கேட்ட உடனேயே ரொம்பவே கோவப்படுறாரு. அப்புறம் மனோஜோட குடும்பத்தாருக்கு சரின்னு சொல்லிடுறாரு. வீட்ல கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணதும் மீனா ராகுலோட ஓடி போயிடுறா. அதுக்கப்புறம் ராகுல அவ கல்யாணம் பண்ணிக்கிறா. ராகுல் அவள ஊர்ல இருந்து ரொம்பவே தூரம் இருக்க ஒரு வீட்ல கூட்டிட்டு வந்து வைக்கிறா. இங்க ரொம்ப அழகா இருக்கு, அது மட்டும் இல்லாம ரொம்ப பெரிய கார்டன் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ராகுல், ரொம்ப நன்றி. அப்பா அம்மா கூட நம்ம சந்தோஷத்துல பங்கேற்றாங்கன்னா நல்லா இருக்கும். மீனா ராகுலோட சேர்ந்து வீட்டுக்குள்ள போறா. அப்ப அவளுக்கு ஏதோ பின்னாடி வர மாதிரி தோணுது. அவ உடனே பின்னாடி திரும்பி பாக்குறா. ஆனா அங்க ஒண்ணுமே இருக்காது. ராகுல், எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என்ன பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரி தோணுச்சு. யாரோ என்னோட முடிய பிடிச்சி இழுத்தாங்க மாதிரி இருக்கு. உனக்கு பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருக்கா என்ன? இங்க நம்ம 2 பேர் மட்டும்தான் இருக்கோம், வேற யாருமே இல்ல. நீ பாத்துட்டு தானே இருக்க எவ்வளவு தூரத்துல வீடு இருக்குன்னு. ஏதோ நீ சரியாதான் சொல்ற. ஒருவேளை காத்தா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் 2 பேரும் உள்ள போறாங்க. அப்புறம் 2 பேரும் படுத்து தூங்கிடுறாங்க. ஆனா மீனாக்கு மட்டும் தூக்கமே வராது. ஏதோ கெட்ட கெட்ட கனவு வருது. அவ கண்ணு மூடுனா போதும், அவளுக்கு ஒரு மாதிரி விசித்திரமான கனவு வர ஆரம்பிக்குது. ஒவ்வொரு ராத்திரியும் மீனலுக்கு இப்படிதான் நடக்கும். மறுநாள் காலையில அவ எந்திரிச்சு முகம் கழுவலாம் அப்படின்னு சொல்லி பாத்ரூம்க்கு போறா. அவ அங்க இருக்க மிரர்ல முகத்தை பாக்குறா. பின்னாடில இருந்து ஒரு பேய் தெரியுது. அத பார்த்து அவ ரொம்ப பயந்து போறா. அந்த பேய் பார்க்கவே ரொம்ப பயங்கரமா மூஞ்சி முழுசா முடி இருந்தது. அப்புறம் ஐயோ பேய், ராகுல் ராகுல்! மீனா கத்துறது கேட்ட உடனே ராகுல் அங்க ஓடி வந்து பாக்குறான். அவ கீழே விழுந்து கிடக்குறான். அத பார்த்த உடனே ராகுல் கூட்டிட்டு போய் பெட் மேல அவள படுக்க வைக்கிறான். மீனா எந்திரிச்ச உடனே அவ பயத்தால கத்த ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் அவ கதறா, ராகுல் ராகுல் பேய், அந்த பேய், நான் பாத்ரூம்ல. மீனா ராகுலுக்கு எவ்வளவோ புரிய வைக்கிறா. ஆனா அவன் புரிஞ்சுக்கிற நிலைமையிலே இல்ல. ஆனா இதே மாதிரி தான் தினமும் நடக்கும். அப்புறம் ஒரு நாள் ராகுல் ஆபீஸ்க்கு போன பிறகு அவ விண்டோ கிட்ட நின்னு வெளிய பாத்துக்கிட்டு இருப்பா. அந்த நேரத்துல வெளிய அந்த பயங்கரமான பேய் அங்கேயே நின்னுக்கிட்டு இவள பாத்துக்கிட்டு இருக்கும். அத பார்த்த உடனே அவ பயந்து போய் அந்த விண்டோவை கூட சாத்திட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. ஆனா இதே மாதிரி தான் தினமும் நடக்கும். அந்த பேய் எப்பவுமே மீனா கண்ல மட்டும் பட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் ராத்திரி வேலை முடிச்சிட்டு, எனக்கு ரொம்ப பசிக்குது, சீக்கிரமா சாப்பாட கொண்டு வா. நான் ஏதோ பண்ணலங்க, அந்த பேய் என்ன ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதுங்க, என்னால முடியலங்க. என்ன நீ பேய் பேய்னு சொல்லிக்கிட்டே இருக்க? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தினமும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு சாப்பாடும் வேணாம், ஒண்ணும் வேணாம். நான் முதல்ல இங்க இருந்து போறேன். நான் வெளியவே எங்கேயாவது சாப்பிட்டுக்கிறேன். ராகுல் கோமா அங்கிருந்து கிளம்பிடுறா. பாவம் அவ அழுது அவனை போகாதன்னு தடுக்கிறா. ஆனாலும் அவன் எதுவும் கேட்காம அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அப்புறம் அவ வெளிய போய் நின்னு கூட கூப்பிட்டு பாக்குறா. அவன் கார் ஏறி அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. அதுக்கப்புறம் அங்கே உட்கார்ந்து அழ ஆரம்பிக்கிறா. அப்ப சடனா அழுதுட்டு இருக்கும் போது அவளுக்கு கீழே பூமியில ஏதோ முடி தெரியுது. அது என்ன இது, இந்த முடி என்ன இது? மீனா அந்த முடிய பார்த்த உடனே அதை இழுக்க ஆரம்பிக்கிறா. அது ஸ்டக் ஆயிடுது. அப்புறம் அவ ஸ்ட்ரென்த்த போட்டு இழுக்க ஆரம்பிச்ச உடனே கைக்கு வந்துடுது. இது யாரோ லேடியோட முடியாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது யாரும் இங்க இல்லையே, நான் மட்டும் தானே இருக்கேன், இங்க எப்படி இவ்வளவு முடி வந்தது அப்படின்னு அவ யோசிச்சுட்டு இருக்கும் போதே அங்கேயே படுத்து தூங்கிடுறா. அவ ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்துக்கு போன பிறகு யாரோ கத்த ஆரம்பிக்கிறாங்க, காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க, என்ன அடிக்காதீங்க, என்ன காப்பாத்துங்க. அது கேட்ட உடனே அவ சடனா எந்திரிச்சு உட்கார்ந்துடுறா. அதுக்கப்புறம் அவ எதிரில அந்த பேய் வந்து நிக்குது. என்ன காப்பாத்து, என்ன காப்பாத்து, எனக்கு விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லி அந்த பேய் கத்துக்கிட்டு இருக்கும். ஆனா இவ பயந்து அங்கிருந்து ஓடி போயிடுறா. என்ன காப்பாத்து, என்ன காப்பாத்து, என்ன காப்பாத்து, எனக்கு விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லி அந்த பேய் எப்ப பாரு அழுதுகிட்டே தான் இருக்கும். அப்புறம் அவ ரூம்ல உட்கார்ந்து இத பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருப்பா. கொஞ்ச நேரம் ஆன பிறகு ராகுல் வரான். ராகுல் கிட்ட இது எல்லாமே சொல்லணும் அப்படின்னு அவன் நினைக்கிறா. ஆனா எதுவுமே ராகுல் கிட்ட அவ சொல்ல மாட்டா. அதுக்கப்புறம் அங்கிருந்து அவ கிளம்பி போயிடுறா. அதுக்கப்புறம் கிச்சன்ல அவ வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பா. கிச்சன்ல இருந்து ஒரு விண்டோ இருக்கும். அங்க
அங்க கார்டன்ல நடக்கிற எல்லா விஷயமும் அங்கிருந்து நல்லா தெரியும். அப்ப அவ பாக்குறா அதே பக்கமா அந்த பேய் எப்பவுமே பாக்குற இடத்துல இருக்கா அப்படின்னு பாக்குறா. அப்ப அந்த பேய் அதே பக்கமா நடந்து போறா. அப்புறம் அவ எங்க போறா போய் பாக்கலான்னு சொல்லி அவ வெளிய போய் பாக்குறா. ஆனா வெளிய போய் பார்த்த உடனே அங்க எந்த பேயும் இருக்காது. அதுக்கப்புறம் அவ சரி எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லி வந்து ரூம்ல படுத்து தூங்கிடுறா. அவ தூங்குற நேரத்துல யாரோ அவள கை புடிச்சு எழுப்புறாங்க. அப்ப எந்திரிச்சு நின்னு அந்த பேய பாக்குறா. அப்ப அந்த பேய் அங்க இருந்து திரும்பி நடக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பின்னாடியே வா அப்படின்னு சொல்ற மாதிரியே சொல்லுது. அத பார்த்து புரிஞ்சுகிட்ட இந்த பொண்ணு அந்த பேய் பின்னாடியே நடந்து போகுது. அந்த பேயே அவளை எங்க கூட்டிட்டு போகும்னு நினைக்கிறீங்க? அந்த கேட் எதிரில இருக்க அதே இடத்துக்கு தான் அந்த பொண்ணு அந்த பேய் கூட்டிட்டு போகுது. என்ன காப்பாத்து, எனக்கு விடுதலை வேணும், என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்லி அந்த பேய் அங்க இருந்து மாயமாயிடுது. ஆனா மீனா அந்த இடத்த தோண்ட ஆரம்பிக்கிறா. ரொம்ப நேரமா அந்த இடத்த தோண்டிக்கிட்டே இருக்கா. அப்படி கொஞ்ச நேரம் அவ தோண்டின பிறகு அவளுக்கு அங்க ஏதோ இருக்கிற மாதிரி அவளுக்கு தெரிய ஆரம்பிக்குது. பார்த்தா ஒரு பொண்ணோட பிணம். அத பார்த்து அவ ஷாக் ஆயிடுறா. அது மட்டும் இல்லாம அவ கழுத்துல இருந்த ஒரு லாக்கெட், அதை எடுத்து மீனா பாக்குறா. அந்த லாக்கெட்டுக்குள்ள இருந்த போட்டோவை பார்த்து அவ ஷாக் ஆயிடுறா. அதுல ராகுல் இருப்பான். அடக்கடவுளே, யார் இது? யாரோட போட்டோ? ராகுல் யார் கூட இருக்கான்? என்ன இதெல்லாம்? ஐயோ, எதுவும் புரியலையே. நான் இதுதான் பாக்கணும் நீ நினைச்சல, இப்ப வந்து சொல்லு, என்ன நடந்துச்சு? மீனா முன்னாடி அந்த பேய் வந்து நிக்குது. எனக்கு விடுதலை வேணும், என்ன தயவு செய்து காப்பாத்து, எனக்கு வேணும். நான் என்ன பண்ண முடியும்? நான் என்னதான் பண்ணணும் சொல்லு. நீ யாரு, என்ன இதெல்லாம்னு சொல்லு. நான் ராகுலோட பொண்டாட்டி. அவன் முதல்ல நான் ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டான். ஆனா போக போக அவன் ரொம்பவே மாறிட்டான். ஒருவேளை அவன் உன்னை நேசிச்சதுனாலதான் அவன் அப்படி மாறிட்டான் போல இருக்கு. தினமும் வந்து அடிக்குவான், கொல்லுவான், ரொம்ப இம்சை கொடுப்பான். அப்புறம் ஒரு நாள் இப்படியே எங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்து அவன் என்ன சாகடிச்சிட்டான். நான் செத்து போனேன்னு தெரிஞ்ச உடனே அவன் என்ன இங்கேயே என்ன அவன் புதைச்சு வச்சிட்டான். எப்படி அடிச்சானா, நான் சாகுற வரைக்கும் அவன் ரொம்ப மோசமா அடிச்சான் என்ன. என்ன சொல்ல வர நீ? ராகுல் இப்படி எல்லாம் பண்ணானா? என்னால நிஜமாலே நம்ப முடியல. எதுக்காக இப்படி பண்ணா? ஆனா நான் உனக்கு உதவி பண்றேன். அவன் கண்டிப்பா இம்சையா அனுபவிக்கணும். அவ்வளவுதான். அன்னிலிருந்து பேயும் அவளோ 2 பேருமே சேர்ந்து அவனை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முதல் நாள் அவன் பால் குடிக்கிறதுக்காக கிச்சனுக்கு போறான். அந்த கிளாஸ்ல பாலுக்கு பதிலா ரத்தம் இருக்கும். அவன் அதை பார்த்த உடனே கோவமா, என்னங்க? அட என்ன இது ரத்தம்? பாலை எடுத்துட்டு வர சொன்னா நீ ரத்தத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்க. எங்கங்க ரத்தம் இருக்கு? இது பாலுதான், பாருங்க. உனக்கு கண்ணு தெரியுதா இல்லையா? இது ரத்தம். கண்ணை திறந்து பாரு. ஏன் கண்ணு நல்லாதாங்க இருக்கு. இது ஒயிட் கலர்ல இருக்க பாலுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவன் கோவமா அங்கிருந்து கிளம்பிடுறான். ராத்திரி ஆனதும் அவன் சாப்பிட உட்கார்றான். அப்ப அந்த சாப்பாட்டுல புழு பூச்சி இருக்கது பாக்குறான். மீனா, சீக்கிரமா வா. என்னாச்சு? என்ன இது, நீ என்ன பண்ணி வச்சிருக்க? சாப்பாட்டுல பாரு, பூச்சி இருக்கு. என்னாச்சு? பைத்தியம் பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு சாம்பாரும் சாதமும், இதுல போய் புழு இருக்குன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அவளோ சாப்பிட்டு காட்டுறா. அத பார்த்த உடனே அவன் ஷாக் ஆயிடுறான். அதுக்கப்புறம் அவன் கோவமா அங்கிருந்து போயிடுறான். பேய் கூட அங்கேயே நின்று நடக்கிறது எல்லாமே பாத்துக்கிட்டு இருக்கும். கொஞ்ச நாளைக்கு இப்படியே நடந்ததால அவனோட ஆரோக்கியமே பாழாயிடும். அது மட்டும் இல்லாம அவங்க டாக்டர் கிட்ட போன பிறகு கூட அவன் ஒரு பைத்தியம் மாதிரி நடந்துக்கிறான். டாக்டரும் அவன் பைத்தியம்னு நினைக்கிறாரு. இல்ல, நான் பைத்தியக்காரன் இல்ல. ஐயோ ஆமா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நீ ரொம்பவே உஷாருதான். ஆனா அதுக்கான தண்டனை தான் இது. அவனோட பொண்டாட்டி ஆகிய நிக்கிதா தான் இப்படி பண்ணா. இவன் கஷ்டப்படுறது பாக்கணும்னு ரொம்ப ஆசை. நிக்கிதா என்கிற பேரை கேட்டு அதுக்கப்புறம் பேய பார்த்து ரொம்ப பயந்து போறான். ஏன் பயப்படுற? ஏன்டா பயப்படுற? நான் உன்னோட பொண்டாட்டி. அதான் மீனாக்கு எல்லா உண்மையும் தெரியும். நீ வாழ்க்கை முழுசா பைத்தியமா இல்லனா கூட பைத்தியக்காரனுங்க கூட தான் இருக்க போற. ஒரு நாள் நிஜமாலே அவன் பைத்தியமா மாறிடுறான். அவன் எந்த சவரை பார்த்தாலும் நான் என்னோட மனைவிய சாகடிச்சிட்டேன்னு எழுதுவான். இத பார்த்ததும் பேய்க்கு ரொம்பவே மனசாந்தி கிடைக்குது. இன்னொரு பக்கம் மீனா தனியாவே வாழறா. அப்புறம் ஒரு நாள் அவ மனோஜ மீட் பண்றா. மனோஜ பார்த்த உடனே அவ மனோஜுக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றா. அது கேட்ட பிறகு மனோஜ் ரொம்ப ஜென்யூனா நடந்துக்கிறாரு.
அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறியா, எனக்கு உன் லைஃப்ல நடந்ததுல பிரச்சனை இல்லைன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க.